இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை எழுந்து போனவை என்ற தலைப்பின் கீழாக, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். லூக்கா 9:24. நீங்கள் எப்பொழுதாவது பொருள் பணம் இழந்ததுண்டா? அதிக பட்சமாக இழந்த பணம் எவ்வளவு? இழந்த பொருளின் மதிப்பு என்ன? 2012 சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் தீ விபத்து ஒன்று நடந்தது. இக்கட்டிடம் 200 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. அக்கட்டடத்தில் அரசாங்க அலுவலகம் 2 இயங்கி வந்தது. ஒன்று தொழில் வணிகத்துறை இயக்குநரகம், மற்றது சமூக நல இயக்குநரகம். விடுமுறை நாளில் தீப்பிடித்ததால் ஊழியர்கள் எவருக்கும் உயிர் சேதமில்லை. ஆனால் அதில் ஏற்பட்ட சில இழப்புகள் எக்காலத்திலும் ஈடுகட்டவே முடியாது. தொழில் வணிகத்துறை அலுவலகத்தில் 150 ஆண்டுக்கு பழமையான பல முக்கியமான ஆவணங்கள், கோப்புகள் இருந்தன. தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்ட உரிமம், தொழிலாளர்களின் பதிவேடு என்று பல ஆவணங்களில் சிலவற்றை மீண்டும் உருவாக்கவே முடியாது. இதன் நிமித்தம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என தெரியவில்லை. ஒவ்வொரு பணியாளருக்கும் தனித்தனியே அலமாரிகள் கொடுக்கப்பட்டிருந்தபடியால் வீட்டில் வைத்தால் திருடர்கள் திருடி விடுவார்கள் என்று நினைத்து சில பெண் பணியாளர்கள் தங்களது நகைகளையும் பணத்தையும் அதற்குள் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். ஆனால் தீ விபத்தில் அவை யாவும் அழிந்துவிட்டது. அது பெரும் இழப்பு தான். மீண்டும் கிடைக்கவே கிடைக்காது. இழந்து போன யாவும் உலக பொருட்களும் பணமுமாகும். நீங்களும் ஒரு நேரத்தில் பணத்தையோ பொருளையோ இழந்து துன்பம் சகித்திருக்கலாம். ஆனால் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையையும் நித்திய ஜீவனையும் இழந்து தவிக்கும் மக்களை தேடிதான் கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. சகை ஒரு ஐஸ்வர்யவான். அவனிடம் தேவையான பணம் இருந்தது. ஆனால் அவன் அநியாயமாக சம்பாதித்த பணத்தினால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், முக்கியமாக ரட்சிப்பையும் இழந்திருந்தான். தகுந்த நேரத்தில் இயேசுவை சந்தித்ததினால் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த கிறிஸ்துவை நீங்கள் கண்டு கொண்டீர்களா? நித்திய ஜீவனை இழந்து போகா வண்ணம் பரிசுத்த ஜீவியம் செய்கின்றீர்களா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு பேசின உங்களுடைய அன்புக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இழந்து போனதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்துவை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.